ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கேர்ள் பன் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதாவது கேர்ள் கொண்டை போட்டிருக்கிற மாதிரி இந்தியன் ஸ்டைல்லையும் நார்மல் வெஸ்டர்ன் ஸ்டைல்லையும் எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். உங்களுக்கு ட்ராயிங் பண்ண தெரியும்னா நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை சுத்தமாக வராது அப்படின்னா நீங்கள் ட்ரேஸ் எடுத்து பண்ணுங்கள். அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும் அந்த பிக்சர். இல்லை நான் வரைய ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி வரைய கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டினியூஸாக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும். அதனால் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்கள் வரைகிறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு ஓவர் ஷேப் போட்டு அந்த இதுலேயே கீழே ஒரு குட்டி சர்க்கிள். இந்தியன் ஸ்டைலில் கீழே கொண்டு போடுவாங்கள்ல, அந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன். நெக்கு கொஞ்சம் ஒல்லியாக. இனி வர வீடியோஸில் கேர்ளோட இந்த ஹேர் எம்ப்ராய்டரி எப்படி டிஃப்ரெண்ட்டாக அந்த ஹேரை நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஹூப் பார்ட் பண்ணுவோம்ல, அதுக்கு நிறையா விதமான ஸ்டைல்ஸ்லாம் பண்ணுவாங்க. அந்த கேர்ள்ஸோட அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதோட பேசிக் இந்த ஹெட்டு தான் இருக்கும். மேக்ஸிமம் இதை வச்சு தான் நிறைய இது யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இதை மட்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரேஸ் எடுக்கணும் தேவையில்லை, நம்ம கையாலேயே ஈஸியாக வரைஞ்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நம்ம கண்ணிலேயே பார்க்கணும். இந்த இடத்துல கொஞ்சம் பெருசாக இருக்குது, இந்த இடத்துல கொஞ்சம் கோணலாக இருக்குது, இந்த இடத்த கொஞ்சம் நம்ம கரெக்ட் பண்ணி இப்படி வரையணும்னு நம்ம கண்ணிலேயே மெஷர் பண்ணி அந்த ட்ராயிங்கை கொண்டு போகணும். அப்போது ஒரு கரெக்டான பிக்சர் நம்மளால் கொண்டு வர முடியும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரா பண்ணுறீங்கன்னா ஒரே லைன்லேயே வரையணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ஃபஸ்ட் லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு கோடு கொஞ்சம் கோணலாக வர மாதிரிச்சுன்னா திரும்ப அதிலே ஓவர் ட்ராயிங் பண்ணி திரும்ப அந்த ஷேப் வர்ற மாதிரி மேலே பண்ணுங்கள். நான் எப்படி பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி தான். அப்படி பண்ணும்போது நம்ம அந்த ஷேப்பை ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஒரே லைன்லேயே நம்ம அந்த ட்ராயிங்கை அந்த சர்க்கிளை கொண்டு வந்துடணும் அப்படின்னு இல்லை. லைட்டாக இந்த மாதிரியும் கொஞ்சம் கொஞ்சமாகவும் பென்சில் வச்சு லைட்டாக இப்படி வரையும் போது அந்த ஷேப்புக்கு நம்ம மெதுவாக கொண்டு வந்துட முடியும். சேனல் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த கேர்ளோட ஹேர் பன் எம்ப்ராய்டரி எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இது கீழே போட்டிருக்க மாதிரி இருக்குது, இது மேலே போட்டிருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோதான்.